வந்து எந்த சூழ்நிலையுமே இந்த வன்மம் இல்லாத மன்னிப்புமா. யார்கிட்டையுமே வந்து கிரட்ஜ் அழிக்கணும் ஒழிக்கணும்லாம் வேண்டாம். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நார்மலாக நியூட்ரலைஸாக இருந்தாலே உங்களுக்கு சொத்து தானாக வரும்மா. நான் சொல்ல புரியுதாம்மா? நல்லா இருப்பீங்க, சிறப்பாக இருப்பீங்க. வன்மம் வேண்டாம்மா. நிறைய எனக்கு முதுகில் முதுகு பார்த்திங்கன்னா குத்தப்படாத இடங்களே இல்லை. எல்லாத்தையும் ஒழிக்கணும் அழிக்கணும், அவனுக்கு பதில் சொல்லணும் இவனுக்கு பதில் சொன்னால் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ முடியாதுமா. வன்மம் இல்லாத வாழ்க்கையை வாழ பாருங்க. குறிப்பாக கோர்ட்டு கேஸு போகக்கூடாதுமா. நம்ம சண்டை அப்படின்னு போனாலே நம்ம வந்து லைஃப் ஸ்பாயில் ஆகிடும். நான் சொல்கிற அர்த்தம் புரியுதாம்மா? மன்னிப்பு, வன்மம் இல்லாத மன்னிப்புமா. அன்னதானம் பண்ணுங்கம்மா. நீங்கள் வந்து உங்கள்கிட்ட நான் ரிக்வெஸ்ட் தான்மா நான் சொல்கிறேன். இப்போது இந்த 10 ரூபாய்க்கு இந்த சாப்பாடு, ஆக்சுவலாக இந்த சாப்பாடு 10 ரூபாய்க்கு ஓகேவா? அதாவதுமா உங்கள் எல்லாருக்கும் சந்தோஷம் இருக்குல்ல, எல்லோரும் என்ன சொல்லுங்க, சாப்பாடு சூப்பர் சூப்பர் சூப்பர்னு சொல்கிறீங்களே, அந்த சந்தோஷம் வேறு எதுலேயுமே வராதுமா. இப்போ நியூ இயர் எதுக்குமா எனக்கு அவ்வளோ பாசிட்டிவான விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் வந்து அன்னதானம், நான் எதுக்கு அந்த விஷயம் சொல்லணும்னா, ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்காவது சாப்பாடு போடுங்கம்மா. ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு நீங்கள் சமைக்கிறீங்க, ஒரு குத்து எக்ஸ்ட்ரா போட்டு ஒரு நல்ல பேக் பண்ணி, இல்லை ஒரு தட்டில் யாராவது வர போட்டு ஒரு இந்த பாக்குத்தட்டு கூட வச்சு வீட்டிலேருந்து எடுத்து போய் ஒரு ஆளுக்காவது சாப்பாடு போட பழங்க. உங்கள் லைஃப்பில் மாற்றம் வருதா இல்லைன்னு பார்க்குறேன். நான் இது ஃபஸ்ட் டைம் நான் சொல்கிறேம்மா. தயவுசெய்து ஒரு ஆளுக்காவது சோறு போடுங்க சார். அந்த உதவிக்கு அப்புறம் கொடுக்கறதுல வந்து சாப்பாடு போடுறது ஒரு ஆளுக்காவது பண்ணுங்கள், வயிறார பண்ணுங்கள். குறிப்பாக யாருக்கு பண்ணணுன்னா, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு இல்லையாம்மா, பிரைமரி ஹெல்த் சென்டர், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அங்கே இருக்கக்கூடிய பேஷண்ட்டோடைய அட்டண்டன்ஸ்க்கு. ஏன்னா அங்கே பணக்காரங்களை மேக்ஸிமம் போகிறதில்லம்மா, ஏழைகள் தான் போகிறாங்கம்மா. அவங்க ரொம்ப புவர் இன் ஃபார்மேட். ஒரு நமக்கு தயிர் சாதமோ ஒரு சாம்பார் சாதம் 40 ரூபா 50 ரூபா சாதாரணமாக இருக்கலாம், அவங்களுக்கு அது பெரிய விஷயமா இருக்குமா. இன்றைக்கும் பெண்கள் இலவச பஸ்ஸாக பார்த்து ஏறி போகிறவங்க இருக்காங்க தெரியுமா. இதில் வந்து பணம் போயிடும், பணம் சிக்கனம், அதில் ஒரு 10 ரூபா 20 ரூபா சிக்கனம் பண்ணால் நம்ம வீட்டுக்கு ஏதாவது பொருள் வாங்கலான்ட்டு நம்ம ஊர் அப்படி இருக்காங்க. ஸோ அதனால் தயவுசெய்து அந்த ஹாஸ்பிட்டல்ஸில் சப்போர்ட் பண்ணுங்கம்மா. யாரெல்லாம் வந்து 15லேருந்து 20 வயசுக்குள்ளே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு யாராக இருக்கீங்களா பெண்கள்? பொதுவாக இவங்கள்ட்ட நீங்கள் யார்ட்டா கேட்டு பாருங்கம்மா, இவங்க லைஃப் 30 வயசுக்குள்ளே முடிஞ்சிருக்குமா. அதுக்கப்புறம் வந்து வாழ்கிறதெல்லாம் வந்து புடவை கட்டிப்பாங்க, ஜாக்கெட் போட்டுப்பாங்க, பொட்டு வச்சுப்பாங்க, சிரிப்பாங்க, தூங்குவாங்க, அழுவாங்க. ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸ் இருக்குமான்றதை அவங்கள்ட்ட தான் கேட்கணும். யாராவது சொல்ல முடியுமா? வணக்கம் சார், நான் பாண்டிச்சேரிலேருந்து வந்திருக்கேன். என்னுடைய பேர் ஆண்டாள். எனக்கு 17 வயசில் கல்யாணம் பண்ணி வச்சாங்க சார். 24 வயசுலேயே வீட்டுக்காரை விட்டுட்டு போயிட்டாங்க சார். 15 வயசுலேயே கல்யாணம் சார். 15 வயசில் பிள்ளை எத்தனை வயசில்? 22ல் 7 வருஷம் கழிச்சு பிள்ளை. உங்கள் பேருமா? சீதாலட்சுமி. 3 குழந்தைங்கள், ஒரு பையன் ஒரு பொண்ணு. 2 பையனும் ஒரு பொண்ணு. சரி, 15லேருந்து 20 வயசுக்குள்ளே கல்யாணம் ஆகிறவங்க லைஃப் 30 வயசுக்குள்ளேயே முடிஞ்சு போயிடுது. 30 வயசு கூட ஆகலை. 30 வயசு கூட ஆகலை, கல்யாணம் வாழ்க்கையே முடிஞ்சுது. நான் இதுதான் நான் சொல்ல வந்தேன். அவர் ஹஸ்பண்ட் இறந்தாரா, ஹஸ்பண்ட் இருந்த அந்த வாழ்க்கையான்றதான் எங்கள் கொஸ்டின்மா. 30 வயசுக்குள்ளே அந்த வாழ்க்கை முடிஞ்சிடுதுமா, இது உண்மைம்மா. சரிங்களா? இப்போ நான் உங்கள் எல்லாருக்கான கொஸ்டின்மா. இப்போ சீதாலட்சுமி சாக போகிறாங்க, சொக்கலிங்கமும் சாக போகிறாங்க, இங்கே இருக்க எல்லாருமே ஒரு நாள் மரணம் வரப்போகுதுமா. நீங்கள் இப்போ இறந்து போனால் எவ்வளோ பேருக்கு தெரியும், நான் இறந்து போனால் எவ்வளோ பேருக்கு தெரியும், எவ்வளோ பேருக்கு தெரியும். உங்கள் நீங்கள் இறந்துட்டீங்க அப்படின்னா ஏன் இப்படி 1ஆம் தேதி இப்படிலாம் சொல்ல நினைக்காதீங்கம்மா. முக்கியமான விஷயம் இருக்குமா நான் பேசுறது. நீங்கள் இறந்தால் எவ்வளோ பேருக்கு தெரியும் சொல்லுங்கள், தோராயமாக சொல்லுங்களம்மா. 100 200 300 500 1000 பேருமா. சொக்கலிங்கம்னா சொக்கலிங்கம் 1 லட்சம் பேர். சரியா? சொக்கலிங்கம் 1 லட்சம் பேர். அந்த அம்மா இதில் ஏதோ மாற்று கருத்து இருக்கா? இல்லை. இப்போது என்னுடைய வாழ்க்கையோட இறுதியில் என்ன சொல்லுவாங்க, சொக்கலிங்கத்தை பற்றி என்ன சொல்லுவாங்க? நான் நிறைய கெட்டது பண்ணிருக்கேன், நிறைய நல்லது பண்ணிருக்கேன், நிறைய ஏமாத்திரலாம், போய் சொல்லியிருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம். ஆனால் நல்ல விஷயங்கள்லாம் என்ன சொல்லியிருப்பாங்கம்மா? கோயில் திருப்பணிகள். கோயில் திருப்பணிகள்மா. இப்போ என்னெல்லாம் சொல்லலாம்? ஆண்டாள் கோயில் சொல்லலாம். இப்போ இங்கே ஜெயந்தி இருக்காங்க, இந்த 3வது ரோவில் 3வது ஆள் உட்காந்துருக்காங்க. என் நல்ல ஞாபகம் இருக்குது. அவங்க அப்பா ரங்கராஜன் சொல்லிட்டு நாயுடு, பெரிய ஃபேமிலி சிறுமலையில். அவர் வந்து அவனுக்கு அவங்க வரல, ஒரு ஆடிப்பூர் அன்றைக்கி அவங்க அப்பா வந்து ஒரு செயின் போட்டிருக்காரு, அப்படியே கட்டி கொடுத்தாருமா. எனக்கு நான் உடம்புல ஆடி போயிடுச்சு. அவர் ரொம்ப ஆசையாக போட்டுப்பார். அவர் ரொம்ப சிம்பிள், ஹர்ட் பண்ணாத ஒரு பேச்சாளர். 80 இருக்கும். அவர் வந்து ஒரு ரூம், ஆனந்தாஸ்னு ஒரு ஹோட்டலில் ரூம் போடுவார். அங்கேருந்து அவர் மேனேஜரோடு வந்திருந்தார். அதுபோல் வந்து ஆண்டாள் கோயிலுக்கு நான் யாரையுமே போயிட்டு, இங்கே ஆண்டாள் கோயிலுக்கு தங்கம் கொடுத்தவங்க இருக்கீங்களா? சரி, இப்போ நான் யாருக்காவது ஃபோன் பண்ணி கேட்டிருக்கேனாம்மா? நீங்களா கொடுத்தீங்க, ரசீது வாங்கிட்டீங்களா, அவ்வளோதான். அதுபோல் ரசீது வாங்கி கொடுத்துருவேன் சார். இப்போ இதே போல் தான் வந்து திருப்பணி சார். திருமியூச்சி லலிதாம்பிகள் வெள்ளி தேருக்கு வெள்ளி, அப்புறம் திருக்கோச்சருக்கு ஒரு 10 கிலோ 15 கிலோ தங்கம், இது மாதிரி ஒரு 10 விஷயங்கள் சொல்லலாம் சார்.
ரெண்டாவது வந்து ஒரு 10 பேரை படிக்க வச்சுக்கலாம், ஒரு 10 பேர் மாடு வாங்கி கொடுத்துருக்கலாம். இது வந்து ஆஸ் அ டீம் 10 நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கலான்ட்டு. இந்த ப்ரோக்ராமோடைய முக்கியமான விஷயமே இதுதாம்மா. நீங்கள் என்ன இது போல் பண்ணியிருக்கீங்க? மலைப்பார்வதி கோயிலுக்கு 2 படிக்கட்டுக்கு பணம் கொடுத்தேன். 2 படிக்கட்டு பணம் கொடுத்தாங்க. மலைப்பார்வதி கோயிலுக்கு போகிற நேரம் அன்னதானத்துக்கு பணம் கொடுத்தேன். அன்னதானத்துக்கு பணம் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சொல்கிறேம்மா, ஓகே, இவங்க அவங்க சக்திக்கு என்னவோ அதை பண்ணியிருக்காங்கம்மா. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி என்ன கேள்வி கேட்குறேன்னா, இப்போ இவங்க மரணம் வந்து ஒரு 1000 பேர் உள்ளடக்கியது, என்னோடய மரணம் 1,00,000 பேர் உள்ளடக்கியது அப்படின்னு சொன்னால், அட்லீஸ்ட் ஒரு 10 பேராக சங்கடப்படுவாங்களா? 2 பேர் இறந்தாலும். என்னோடய கேள்வி, அப்துல் கலாம் இறந்தபோது இங்கே அழுத பெண்கள் எத்தனை பேர்? சரி, அவர் உங்களுக்கு என்ன பண்ணார்? உங்களை லவ் பண்ணாரா? இல்லை நீங்கள் லவ் பண்ணீங்களா? அவர் நாட்டுக்கு ஏதாவது பண்ணாரா? என்ன பண்ணார்? ஒன்றும் பண்ணலாமா? அவர் எப்படி ஏன் வந்து எல்லாரும் அழுதோன்னா, ஒரு மனிதன் உச்சக்கட்ட ஒரு பதவியில் இருந்து எப்படி நேர்மையாக இருக்க முடியும்னு சொல்கிறத எடுத்து காட்டிட்டு போனார்மா. அதனால் உங்களுக்கு கண்ணில் தண்ணி வந்து உங்கள் எங்கள் ஆத்தா தான் நீங்களும் எழுதிருப்பீங்க, உங்கள் ஆத்தாலாம் எழுதிருப்பாங்க. புரியுதாம்மா? இதான் உண்மை. அப்போ நம்ம பதவியை நோக்கி போகணுமா? போனால் வந்து நம்ம வந்து என்ன பேசப்படும் பொருளாக மாறுவோம். இவங்க பதவி நோக்கி கவுன்சிலர் ஆவாங்களா, எம்எல்ஏ ஆவாங்களா? அப்போ இவங்க எம்எல்ஏ ஆக முடியாது, எம்பி ஆக முடியாதுமா. இவங்க வந்து இன்னும் நிறைய பண்ணணும். இப்போ வந்து இவங்களுக்கு என்ன நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? நல்ல பெண்கள் பேசணும், ஆண்கள் பேசக்கூடாது சார். இவங்களுக்கு என்ன சஜஷன் சொல்லுவீங்க? இவங்க என்ன பண்ணணும்? நான் ஒரு பதில் எதிர்பார்க்குறேம்மா, கரெக்டாக சொல்லுங்கள். நான் அவங்க தொழில் பண்ணணும், அவ்வளோதான் ஆன்சர் சரோஜா. ஏன்னா அவங்க தொழில் பண்ணுறாங்க. அவங்க வந்து வட்டிக்கு இது பின்ன சீட்டு வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான பெண்மணிமா. நான் சீட்டு வியாபாரம் பண்ணாதீங்க, எவனா 2 பேர் ஓடினா கூட மாட்டிப்பீங்கன்ட்டு நான் சொன்னேன். அடுத்த 2 பேர் ஓடிட்டாங்களாமே. இப்போ என்ன அப்பயே நான் சொன்னேன், நீங்கள் இந்த 1 இயர்லாம் விட்ருங்க, ஏன்னா கொஞ்சம் 1 இயர் டாமினன்ட் கம்யூனிட்டி, உங்களை மற்றவங்க நினைப்பாங்களாம், விட்ருங்க, பேசாமல் நீங்கள் நல்லா சமைக்கிறீங்க, இட்லி கிடையாது, நான்வெஜ் கூட பண்ணிங்கன்னு சொல்லி அவங்கள பேக் பண்ண. அப்புறம் அவங்களே போய் ஓ சொல்ல 8,000 ரூபாயிலேருந்து 10,000 எவ்வளோ சம்பாதிக்கிறோம் ஒரு மாதத்துக்கு? ஒரு நாளைக்கு 10,000. ஒரு நாளைக்கு 10,000. 10,000